முந்தா நேற்று வந்து குஷ்பு காங்கிரஸில் சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேசும்போது எல்டிடி வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குஷ்புவெல்லாம் நான் குஷ்புலாம் ஒரு பொருட்டாவே நான் மதிக்கலை. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலையும் கலாச்சாரத்தையும் கேவலப்படுத்தி பேசியவர் குஷ்பு. தமிழ்நாட்டின் அனைத்து இடங்களையும் ஒரு காலத்தில் அவர் மீது முட்டை வீசப்பட்டது, செருப்படி வாங்கினார்கள். புரியுதுங்களா? பல்வேறு வழக்குகளை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று சொல்லக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை சந்தித்தவர்கள். இன்றைக்கு திமுக விலகி அவருக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு வேண்டும், இல்லை வேறு ஒரு காரணங்களுக்காக ஒரு அகில இந்திய கட்சியை சென்று அவர் சந்தித்து சேர்ந்திருக்கலாம். அது அவருடைய சுயம் சார்ந்த உரிமை, அதில் நான் தலையிடவில்லை. ஆனால் தமிழ்நாட்டை பற்றி தமிழர்களை பற்றி சொல்வதற்கு, ஒரு விமர்சனம் செய்வதற்கு, ஒரு தமிழனாக பிறந்த ஈவிகே இளங்கோசன் சொல்லட்டும், திரு வாசன் சொல்லட்டும், அவர்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம், விமர்சனம் செய்கிறோம். ஆனால் எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தெரியாத ஒரு மாற்று மாநிலத்திலிருந்து இந்த மண்ணில் பிழைக்க வந்த குஷ்பு போன்றவர்கள் நாவடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை புலிகள் என்பவர் பயங்கரவாதிகள் அல்ல. தன் மண்ணின் உரிமைக்காக, மக்களின் உரிமைக்காக, தன் உடலையே அந்த மண்ணின் விடுதலைக்காக விதையாக அந்த மண்ணில் வித்துடலாக 40,000 போராளிகள் தியாகம் செய்த ஒரு மாபெரும் வரலாற்று விடுதலை போராட்ட இயக்கம். திரு பிடல் காஸ்ட்ரோ எப்படியோ, திரு சேவ் எப்படியோ, திரு ஹோசிமின் எப்படியோ, திரு மதிப்பிற்குரிய நெல்சன் மண்டேலா அவர்கள் எப்படியோ, அதுபோன்று எம்முடைய மேதகு தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் தம் இனத்திற்காக போராடிய ஒரு மாபெரும் போராளி. அதுபோன்ற போராளி இயக்க தலைமையாக கொண்ட, போராளியாக தலைமையாக கொண்டு நடத்தப்பட்ட அந்த விடுதலை போராட்டத்தையும், அந்த விடுதலை போராட்டத்தை பற்றியும் கொச்சைப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற, ஈனத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற குஷ்பு போன்றவர்கள் நாவடக்கோடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் விளைவுகள் தமிழர்கள் மத்தியில் வேறு விதமாக இருக்கும் என்பதை இங்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.